முன்னதாக ஒரே ஒரு ஜெப குறிப்பு. இந்த தெருவில் வசிக்கிற பிள்ளைகள் தேவைகள் சந்திக்கப்படும்படியா, ஒருவேளை தொழிலில் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கணும், தொடர்ந்து திருமணத்துக்காக பிள்ளை காத்திருக்கலாம், ஒருவேளை வீடு கட்டி கொண்டிருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், கடனோடு இருக்கலாம். இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு சொல்லும் மக்களுக்கு இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். வேதத்துல வாசிக்கிறோம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னது போல நம்ம ஒளியின் பிள்ளைகளாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபிப்போம். அவங்க செய்யற தொழில்கள், அவங்க செய்யற வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நல்ல உயர்வை கொடுக்கும்படியாக, நல்ல மேன்மையை கொடுக்கும்படியாக இந்த தெருவில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட உள்ள வீடுகளில் கண்ணீரோடு இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம். மனிதர்கள் யாருமே என் கஷ்டத்தை கேட்க வரல என்று சொல்லி கவலையோடு இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பான்னு சொன்ன வார்த்தையின்படி இன்னைக்கு இப்ப அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிப்படி நம்ம வந்திருக்கிறோம். யாராவது ஒருவர் செய்தியோடு இருக்கிற பிள்ளைகள், வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், கடனோடு இருக்கிற பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறும்படியாக தேவன் சொல்லி இருக்கிறார். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னது போல எந்த மனுஷன் அவர் புறம்பே தள்ளுவதில்லை, ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். அந்த வண்ணமாக இந்த வேளையில கூட இந்த தெருவில் இருக்கிற மக்களுக்காக யாராவது ஒருவர் ஜெபிப்போமா? கடனோடு இருக்கிற பிள்ளைகள், வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள், என் வியாதி சுகமாகாதா, என் கடன் மாறாதா என்று சொல்லி விடுதலை எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளில் கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியா, ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியா, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும்படியா யாராவது ஒரு ஜெபிப்போமா? யாராவது ஒரு ஜெபிக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். நன்றி, ஸ்தோத்திரம், நன்றி. ஆமென். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க கருத்துல கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உண்டு வேதத்துல பார்க்கிறோமா? ஆண்டவரே, அப்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே உங்க கருத்துல கொடுக்கிறப்பா. உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்ற வேத வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்க ஆளுகை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலே இருக்கிற கண்ணீர்கள், வேதனைகள், ஆண்டவரே வியாதி எல்லாவற்றையும் நீங்க நீக்கப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே இந்த குடும்பத்துல ஆண்டவரே இந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதித்து பெருக்கப்பவே பண்ண வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, பெரிய காரியங்களை நீங்க செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக, ஆராய்ந்து முடியாத காரியம் கிருபைக்கான அடிச்சலுக்கு நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே இந்த நாளிலும் கூட என் தகப்பன் ஊழியரை நீர் அழைத்து வந்ததுக்காக அழிவுக்கு நேராக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மகன் என்ன செஞ்சான்? தகப்பனுக்கு பிரியமில்லாத ஒரு மகனாய் மாறினான். தன்னுடைய சகோதரருக்கு பிரியமில்லாத மகனாய் வாழ்ந்து வந்தான். அதுல குறிப்பிட்ட ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், தூர தேசத்துக்கு போய் என்ன செஞ்சான்? துன்மார்க்கமாய் வாழ்ந்தான் என்று சொல்லி அந்த வசனம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? சொல்லுங்க. எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். இந்த இடத்துல பார்க்கிறோம், தன் ஆஸ்தியை என்ன செஞ்சானா? அழித்து போட்டான். கையில இருக்க எல்லாம் செலவாயிட்டு. அது வரைக்கும் நல்ல பணக்கார வீட்டுல நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனிதன் என்ன செஞ்சான்? பாவத்துல அகப்பட்டதுனால, பாவத்துக்கு அடிமையானதுனால